இதுவரைக்கும் உலகம் காணாத ஒரு T20 ஆட்டத்தை நம்ம இந்திய அணி இன்னைக்கு UAE அணிக்கு எதிராக இந்த ஆசிய கோப்பை ஆட்டத்துல விளையாண்டிருக்காங்க இன்னைக்கு அப்படின்னே சொல்லலாம். இதன் காரணமா சொந்த மண்ணிலேயே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு படுதோல்வி மோசமான படுதோல்வியை தற்போது இந்த தொடரை நடத்துற ஒரு நாடாக இருக்கிற UAE அவங்க சொந்த மண்ணிலேயே இன்னைக்கு மிகப்பெரிய படுதோல்வியை அடைஞ்சிருக்காங்க. முக்கியமா நம்ம தமிழக பிளேயர் அதே போல குல்தீப், சிவம் தூபே இப்படி இவங்க எல்லாருமே சேர்ந்து தற்போது UAE அணிக்கு கொடூரமான ஒரு தோல்வியை இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆசிய கோப்பை ஆட்டத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆசிய கோப்பை ஆட்டம் நம்ம இந்தியாவும் UAE அணியும் துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இன்னைக்கு சாயந்தரம் 8 மணிக்கு மோதியிருந்தாங்க. இப்படி இருக்க இந்த மேட்ச்ல நம்ம இந்திய அணி பக்கம் சூரியகுமார் யாதவ் அவர் தான் டாஸ் ஜெயிச்சிருந்தாரு. முக்கியமா இந்த வருஷத்துல நம்ம இந்தியா ஜெயிக்கிற முதலாவது டாஸ் இது அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி விளையாண்ட இன்டர்நேஷனல் ஆட்டம் எல்லாத்துலேயுமே தொடர்ந்து டாஸ் தோத்த நம்ம இந்திய அணிக்கு இதுதான் இந்த வருஷத்தின் முதலாவது டாஸ் வெற்றியாக இருந்திருக்கு. இப்படி இருக்க டாஸ் ஜெயிச்ச கையோட உடனே பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் ஃபர்ஸ்ட் நாங்கள் ஃபீல்டிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய ரெக்கார்டுகளை பார்த்துருக்கோம். இரண்டாவது பேட்டிங் பண்ணுற அணி கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க, ரன் சேசிங் பண்ணுற அணி ஜெயிப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுற அணி நிறைய ஆட்டம் தோல்வி தான் அடைஞ்சிருக்காங்க. ஸோ அதே ஸ்டாட்டிக்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி சூரியகுமார் யாதவ் ஃபர்ஸ்ட் நாங்கள் ஃபீல்டிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு UAE அணியை பேட்டிங் பண்ண வச்சாரு. ஸோ சூரியகுமார் யாதவ் இந்த முடிவை அவர் எடுத்தாலும் எடுத்தாரு. ஓப்பனர்களாக வந்த 2 பேருமே UAE அணிக்கு நல்ல துவக்கம் கொடுத்தாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா 4 ஓவர் முடியறதுக்கு உள்ளேயே 26 ரன் வரைக்கும் எடுத்து ஒரு நல்ல டீசெண்டான துவக்கத்தை தான் UAE அணியின் ஓப்பனர்கள் 2 பேருமே கொடுத்தாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா அன்பிளேயபிள் ஒரு யார்கர். ஸோ பும்ரா அவர் யார்கர் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு யார்கரை போட்டு ஸ்டம்பை பறக்க விட்டுட்டாரு, ஹாஃப் ஸ்டம்பை பும்ரா. இப்படி இருக்க மற்றொரு ஓப்பனரையும் நம்ம வருண் சக்கரவர்த்தி 4வது ஓவருக்கே பார்த்தீங்கன்னா அவர் பந்து போட வந்துட்டாரு. 4வது ஓவர்லேயே வருண் சக்கரவர்த்தி மற்றொரு ஓப்பனர் அவருடைய விக்கெட்டையும் தூக்க ஸோ அந்த இடத்துலையே UAE அணியின் ஆட்டம் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். என்னடா இது இன்னும் கையில் 8 விக்கெட் இருக்கே, அதுக்குள்ள UAE அணியின் மொத்த ஆட்டமும் க்ளோஸா அப்படின்னு பார்த்தா அப்படிதான் அடுத்தடுத்த ஓவர்களில் அந்த அளவுக்கு மோசமா விளையாண்டுருக்காங்க UAE அணி. முக்கியமா அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் UAE அணி தாக்கு பிடிச்ச மாதிரி தான் இருந்தது. கரெக்டாக 9வது ஓவரில் குல்தீப் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து 9வது ஓவரில் குல்தீப் போட்ட அந்த ஓவரில் 3 விக்கெட்டுகளை வீழ்த்திட்டாரு. சுத்தமாக பார்த்தீங்கன்னா அந்த ஓவரில் அப்படியே ஆட்டத்தினுடைய மொமெண்டம் தலைகளாக மாறிடுச்சு. அது வரைக்கும் ஓரளவுக்கு கொஞ்சோண்டு மேட்சுக்கு உள்ள இருந்த UAE அணி குல்தீப் அவர் போட்ட அந்த ஒரே ஓவரில் 3 விக்கெட், ஆனால் ஹேட்ரிக் சான்ஸ் எல்லாம் வரல, ஆனால் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினாரு. இதன் காரணமாக 50 ரன்னுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்து ரொம்ப மோசமான நிலைமையில UAE அணி இருந்தாங்க. இப்படி இருக்க அதோட மட்டும் விட்டுடாம அதுக்கு அடுத்ததா 11வது ஓவரில் மீண்டும் பார்த்தீங்கன்னா சிவம் தூபே அவர் பந்து போட வந்தார். பத்தாக்குறைக்கு சிவம் தூபே அவரும் அவருடைய சூப்பர் ஸ்பெல்ல அவர் இன்னைக்கு வீசியிருக்காரு. T20 கேரியரில் சிவம் தூபே அவருடைய பெஸ்ட் ஸ்பெல் இன்னைக்கு வீசியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தடுத்து பொட்டுன்னு 3 விக்கெட்டுகளை சிவம் தூபே அவர் வீசிட்டாரு. சிவம் தூபே அவர்லாம் எந்த காலத்தில் விக்கெட் எடுத்தாரு? IPL அவர் CSK அணிக்காக விக்கெட் எடுத்தாலே நம்ம எல்லாருமே ஆச்சரியமாக பார்ப்போம். ஆனால் இன்னைக்கு நம்ம இந்திய அணிக்காக சிவம் தூபே 3 விக்கெட்டுகளை வீழ்த்திருக்காரு. சத்தியமாக பார்த்தீங்கன்னா இதை யாராலையுமே நம்பவே முடியல. அது மட்டும் இல்லாமல் சிவம் தூபே அவர் கொடுத்த ரன் பார்த்தீங்கன்னா வெறும் 4 ரன் தான் கொடுத்துருக்காரு. போட்ட ஓவர் என்னமோ 2 ஓவர் தான். 2 ஓவரில் சிவம் தூபே 3 விக்கெட்டை எடுத்து 4 ரன் மட்டுமே விட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா UAE அணி அவங்களுடைய பேட்டிங் லைன் எந்த அளவுக்கு படு மோசமாக இருக்குது அப்படின்னு நம்மளால தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. அதே போல தான் இந்த பக்கம் வருண் சக்கரவர்த்தி 2 ஓவர் தான் போட்டாரு, 4 ரன் கொடுத்து அவர் ஒரு விக்கெட்டை வீழ்த்தினாரு. குல்தீப் யாதவ் கரெக்டாக 13 பந்து தான் போட்டாரு, 7 ரன் மட்டுமே கொடுத்து அவர் ஒரு 4 விக்கெட்டுகளை எடுக்க வருண் சக்கரவர்த்தி 1, அக்ஷர் பட்டேல் 1, அப்புறம் பும்ரா அவர் தான் ஃபர்ஸ்ட் விக்கெட்டையே எடுத்தாரு, அவர் ஒரு விக்கெட். ஸோ ஆக மொத்தம் UAE அணி அவங்க மொத்தமே விளையாண்டது 13 ஓவர் புள்ளி 1 பந்து மட்டுமே விளையாண்டிருந்தாங்க. ஆனால் 57 ரன் மட்டுமே எடுத்து மொத்தமாக ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ ஏறக்குறைய ஒரு சொந்த மண்ணு மாதிரியான துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் UAE அணி அவங்க இப்படிப்பட்ட ஒரு மோசமான இன்னிங்ஸ் நம்ம இந்திய அணிக்காக விளையாண்டுருப்பாங்க அப்படின்னு சத்தியமாக UAE அவங்க கற்பனை கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க. இப்படி இருக்க அடுத்ததா இந்த ரன்னை சேசிங் பண்ணுறதுக்காக வந்த நம்ம இந்திய அணி பக்கம் மொத்தமே பார்த்தீங்கன்னா UAE அணி அவங்க அடித்தது ஒரே ஒரு சிக்ஸர் தான். ஆனால் அபிஷேக் சர்மா ஆட்டத்தின் முதலாவது பந்திலேயே சிக்ஸர் அடிச்சு தான் இந்த ஆட்டத்தின் நம்ம இந்திய அணியின் இன்னிங்ஸையே அபிஷேக் சர்மா அவர் தூங்கினார். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த பாலில்
சிக்ஸர் 4ஐயும் பறக்க விட்ட அபிஷேக் சர்மா 30 ரன் எடுத்து அவர் மட்டுமே 30 ரன் எடுத்துட்டாரு. தேவைப்படுற ரன் என்னமோ வெறும் 58 தான். அவர் மட்டுமே 30 ரன் எடுத்து ஏறக்குறைய இந்த மேட்சின் பாதி ஆட்டத்தினுடைய ரன்னை அபிஷேக் சர்மா அவரே எடுத்துட்டு போயிட்டாரு. பத்தாக்குறைக்கு மறுமுனையில் சுப்மன் கில் அவர் தான் ஓப்பனராக வந்தார். இந்த மேட்ச்ல சஞ்சு சாம்சன் அவர் விக்கெட் கீப்பராக இந்திய அணிக்காக செயல்பட்டாலும் ஓப்பனருக்கான வாய்ப்பு சஞ்சு சாம்சன் அவருக்கு தரல சூரியகுமார். ஆனால் கில் அவர் தான் ஓப்பனராக இறங்கினாரு. அவரும் ஒரு சிக்ஸர் ஒரு 4 அடிச்சாரு. சில பவுண்டரிகளை பறக்க விட்டாரு. இதனால ரொம்ப சீக்கிரமா, அதாவது டார்கெட் என்னமோ பார்த்தீங்கன்னா 58 ரன் தான். ஆனால் நம்ம இந்தியா இந்த மேட்ச்ல ஏறக்குறைய பவர் பிளே முடிகிறதுக்கு உள்ளே நம்ம இந்தியா இந்த மேட்சை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க. குறிப்பாக நம்ம இந்தியா இவ்வளவு சீக்கிரமா T20 கேரியரில் ஆட்டத்தை மேட்சை முடிச்சு ஜெயிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா UAE அணியை கதற விட்டுருக்காங்க. போலிங்காக இருக்கட்டும், அதே போல் பேட்டிங்காக இருக்கட்டும். போங்கடா, நீங்களாம் ஒரு டீமே கிடையாதுடா எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கதற விட்டுருக்காங்க. பத்தாக்குறைக்கு அடுத்ததாக உள்ள வந்த கேப்டனான சூரியகுமார் யாதவ் அவரும் கூட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால்லையே சிக்ஸர் அடித்து கதற விட்டுருக்காரு UAE அணியை. ஸோ ஓவராலாக UAE அணி இந்த மேட்ச்சில் எங்களை விட்டா போதுண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்திய அணி 5 ஓவர்லேயே இந்த மேட்சை முடிச்சு கண்ணா பின்னான்னு தாறுமாறாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணியின் ரன் ரேட்டை இந்த மேட்ச்ல உயர்த்தி விட்டுருக்காங்க. ஸோ ஆசிய கோப்பை இந்த தொடர் ஒரு பாயிண்ட்ஸ் டேபிள் ஃபார்மேட்டில் நடக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். டாப் 2ல் இருக்கிற அணி அடுத்த சூப்பர் 4 சுற்றுக்கு முன்னேறுவாங்க. ஸோ அந்த வகையில் பாயிண்ட்ஸ் டேபிளில் இருக்கிற அந்த ரன் ரேட், அதே போல் வெற்றி பெற பாயிண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக டீமுக்கு முக்கியம். அந்த வகையில் நம்ம இந்தியா இந்த மேட்ச்ல மிகப்பெரிய அபாரமான வெற்றியை அடைஞ்சது மட்டும் இல்லாமல் ரன் ரேட்டும் பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு தாறுமாறாக நம்ம இந்தியாவுக்கு இந்த வெற்றியின் மூலியமா கிடைச்சிருக்கு. இது கண்டிப்பாக நம்ம இந்திய அணி ரொம்ப ஈஸியாக சூப்பர் 4க்கு கண்டிப்பாக நம்ம இந்தியா போவாங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனாலுமே கண்ணா பின்னான்னு ஒரு தாறுமாறான வெற்றியோட நம்ம இந்தியா சூப்பர் 4க்கு சுற்றுக்கு தகுதி பெற்று தற்போது போகிறதுக்கான நிலைமை இந்த முதலாவது ஆட்டத்தின் வெற்றியின் மூலமா நம்ம இந்தியாவுக்கு தற்போது உறுதி ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆசிய கோப்பை முதலாவது ஆட்டம் தற்போது நம்ம இந்தியா UAE அணிக்கு எதிராக விளையாண்டு ஜெயிச்சிருக்காங்க. 9 விக்கெட்டில் விளையாண்டு ஜெயிச்சிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா 5 ஓவர் கூட முழுசா விளையாடாம UAE அணியின் 10 பேட்ஸ்மேன்கள் அவங்க அடிச்ச அந்த ரன்னை வெறும் 3 பேட்ஸ்மேன்கள் மட்டுமே நம்ம இந்திய அணி பக்கம் சேர்ந்து அடிச்சு ஒரு தாறுமாறான வெற்றியை நம்ம இந்தியா அடைஞ்சிருக்காங்க. இப்படி இருக்க அடுத்தபடியாக வர ஞாயிற்றுக்கிழமை பாகிஸ்தான் அணிக்கு எதிராக நம்ம இந்தியா இதே துபாய் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் அடுத்த 2வது லீக் மேட்ச் ஆட்டம், ஆசிய கோப்பையின் 2வது லீக் மேட்ச் ஆட்டம் விளையாட போகிறாங்க. ஸோ இந்த மேட்ச் நம்ம இந்தியா ஜெயிக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ UAE அணிக்கு எதிராக நம்ம இந்தியா கொடுத்த இந்த கொடூரமான பர்ஃபார்மன்ஸை அப்படியே பாகிஸ்தான் அணிக்கு எதிராக வெளிப்படுத்தி அந்த மேட்ச்லையும் ஜெயிச்சு நம்ம இந்தியா ஆசிய கோப்பையின் வெற்றி பயணத்தை அப்படியே தொடருவாங்களா? உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத நிச்சயமாக நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அதே போல் இந்த மேட்ச்சில் நம்ம இந்தியா UAE அணியை கதற விடுறதுக்கு எந்த பிளேயர் முக்கியமான காரணமாக இருந்திருக்காரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த பிளேயருடைய பேரையும் கண்டிப்பாக நம்மளுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.